ஹாய் நண்பா, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லாக்அப் படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். லாக்அப்னு சொல்லியோடனே லாக்அப்பில் நடக்கிற டெத்து இல்லை லாக்அப்பில் நடக்கிற விஷயத்தை வச்சு இந்த படத்தை எடுப்பாங்க அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அப்படி கிடையாதுங்க. இந்த படத்தை ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரை பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு த்ரில்லர் ரொம்ப யோசிக்கிற அளவுக்கு இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. யோசித்து தான் நம்ம பார்க்கணும். ஒரு சீனும் நம்மளை குழப்புவாங்க. ஒரு சீன்லேயும் நம்மளை குழப்பி தான் அடுத்த சீனுக்கு கொண்டு போவாங்க. அதாவது நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களா இல்லையான்னு பார்க்குற மாதிரி தான் இந்த ஒரு படத்தையும் அமைச்சிருக்காங்க. இந்த படத்தில் நிறைய லீடிங் ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. வைபோ, வெங்கட் பிரபு, பூர்ணா, ஈஸ்வரி ராவ்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வைபோவும் வெங்கட் பிரபு, ஈஸ்வரி ராவெல்லாம் போலீஸ் கேரக்டராக நடிச்சிருக்காங்க. அதில் ஈஸ்வரி ராவ் செம்ம சீன் இருக்குது. இந்த படத்தில் ஒரு நல்ல கேரக்டராக கொடுத்துருக்காங்க. கபாலிக்கு அப்புறம் இந்த படத்தில் நம்ம பார்க்குறோம் அவங்கள. கபாலியில் எந்த அளவுக்கு அவங்க ஆக்டிங் வெளிப்படுத்தினாங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு போலீஸ் கேரக்டராக கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஆக்ட்ரஸ் பூர்ணா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழை பெண்ணாக வீட்டு வேலை செய்கிறவங்களாம் காட்டுறாங்க. அவங்களும் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரமாக நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஆரம்பிக்கும் போது என்ன ஆரம்பிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு போலீஸை கொண்டுடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை விசாரிக்கும் போதே பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணை கொண்டுடுறாங்க. அவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த பூர்ணா. இவங்க ரெண்டு பேரையும் கொன்னது யார் அப்படின்றதான் இந்த படத்தோட கதை. ஆனால் இந்த மற்ற படம் மாதிரி இல்லாமல் நம்மளை கொஞ்சம் குழப்ப விட்டு யோசிக்க வச்சு கொஞ்சம் அப்படியே த்ரில்லிங்காக கொண்டு போய் யார் தான் இந்த படத்தில் இவங்க ரெண்டு பேரை கொன்னது யாருங்க அப்படின்றது தான் இந்த படத்தை பயங்கரமாக சொல்லியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இவங்க ரெண்டு பேரை கொன்னது யார் அப்படின்ற கேஸ் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி ராவோ தான் கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க தான் ஒரு விசாரணையாக பண்ணுவாங்க. அந்த சீன்லாம் கொஞ்சம் நல்லா எடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வெங்கட் பிரபு தான் வில்லன் அப்படின்ற மாதிரி படத்தில் கொண்டு போயிட்டே இருப்பாங்க. படம் அவங்க விசாரிக்க ஆரம்பித்ததுலேருந்து படம் முடிகிற வரைக்கும் வெங்கட் பிரபுவும் வைபோ தான் மாற்றி அவங்க ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் தான் கொலையை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் கதையை போயிட்டுருப்பாங்க. ஆனால் ஈஸ்வரியாவை விசாரிக்கும் போது வெங்கட் பிரபு மேலேயே தான் இருப்பாங்க. ஆனால் நமக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த கதையில் ஒரு ஹிண்ட்டு கொடுப்பாங்க. வெங்கட் பிரபுவா இல்லை வைபோவா நீங்களே கண்டுபிடிங்க பார்க்கலாம் அப்படின்ற மாரி ஒரு ஹிண்ட்டு கொடுத்து தான் கதையை கொண்டு போவாங்க. அது நம்மளை கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும், யோசிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் த்ரில்லாக போகும்போது நல்லா இருந்தது. படம் டைம் போகிறதே தெரியாமல் ஒரு நல்லா கொண்டு போனாங்க படத்தை அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வைபோவா இல்லை வெங்கட் பிரபுவான்னு காட்டி நம்மளை டென்ஷன் ஆகும்போது வெங்கட் பிரபு வில்லன் அப்படின்னு யோசிக்கிறோம். திடீர்னு பார்த்தா வைபவம் வில்லனா அப்படின்னு நம்ம யோசிக்கிற நேரத்தில் அப்படியே சில சீன்லாம் காட்டுறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா நான் கூட சில சீனில் ஏமாந்துட்டேன் வைபவ் தான் வில்லன் அப்படின்ட்டு. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா வைபவ் நல்லவர் தான், ஆனால் ரொம்ப நல்லவர் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் ஒரு கேரக்டர் கொடுத்துருப்பாங்க. அவர் ஒரு வயசானவர் சொல்லுவார் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா, எல்லா போலீஸ்காரங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க, இதில் நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னுவார். அது கொஞ்சம் உண்மையான விஷயம் தான் கூடாது. ஏன் அது வயசானவர் அப்படி சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, வைபவ் நம்ம படம் ஃபுல்லாக காட்டுற சீனை வச்சு நம்ம கெட்டவன் அவரும் ஒரு வில்லன், அதாவது கெட்ட போலீஸு அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணும். ஆனால் அவர் கடைசியில் அவர் போஸ்டிங் வாங்கிய அப்புறம் நினச்சி பார்க்குற மாரி காட்டுவாங்க. அப்போ சொல்லுவார், நான் நல்லவன் தான், ஆனால் நல்ல வழியில் போக மாட்டேன் அப்படின்றது தான் நான் என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அதாவது நேர்மையான வழியில் போனால் எதுவுமே சாதிக்க முடியாது, நல்லதையும் செய்ய முடியாது. நான் இந்த உலகம் எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தது அதை வச்சு தான் நான் இது பண்ணுவேன். இந்த உலகம் எனக்கு நேர்மையாவோ நல்லது பண்ணியோ எனக்கு கற்றுக் கொடுக்கல. எனக்கு கற்றுக் கொடுத்ததை வச்சு நான் நல்லது பண்ணுவேன், கெட்டவனாக தெரிஞ்சாலும் நான் நல்லது பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் மாரி கொடுத்து தான் படத்தை முடிக்கிறாங்க. நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் கூட படம் ஆரம்பித்ததுலேருந்து கொஞ்சம் குழப்பமாகவே போனாலும் அப்புறம் யோசிக்க வைக்கிறது, த்ரில்லாக காட்டுறது, கடைசியில் கிளைமேக்ஸ்ன்னு நல்ல ஒரு கொடுத்துருந்தாங்க. ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரைன் தான் சொல்லணும். படத்தை கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கணும். ஏன்னா இந்த ஒரு படம் கண்டிப்பாக யோசிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரையாக இருக்கும். கண்டிப்பாக அதனாலேயே எல்லோரும் பார்க்கணும். இந்த படத்தை நீங்கள் ஏற்கனவே பார்த்துருந்தா உங்களுக்கு தோன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ நண்பா.